19/4/2024 நிலவரப்படியுள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம். அதாவது 20ஆம் தேதி கர்னியா KR 650வது ட்ரா எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா 1லிருந்து 0 வரை நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிறத பார்க்குறது தான் பெண்டிங் சார்ட்டு. சரி வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஏ போல் வந்து 12 நாள் ஆச்சு. இன்னொரு 3 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போல் வந்து 21 நாள் ஆயிடுச்சு. அதாவது மாதத்தில் 14க்கு மேலேயே தாண்டி போயிட்டுக்குது. இன்னொரு 9 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 1ஆம் நம்பர் பி போல் வந்து 1ஆம் நம்பர் சி போல் இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2ஆம் நம்பர் ஏ போல் வந்து 1 நாள் ஆச்சு. 2ஆம் நம்பர் பி போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துருக்காங்க. 2ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 10 நாள் ஆச்சு. இன்னும் 5 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 3ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 5 நாள் ஆச்சு. இன்னும் 2 நாள் ஆச்சுன்னா அதாவது ஒரு வாரம் ஆயிரும். 3ஆம் நம்பர் பி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 3ஆம் நம்பர் சி போல் வந்து 18 நாள் ஆச்சு. மாதத்தில் 14க்கு தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 12 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும் நண்பா. அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து இன்றைக்கி வினிங் கொடுத்துக்கிறாங்க. 4ஆம் நம்பர் பி போல் வந்து 9 நாள் ஆயிடுச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 6 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 4ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 11 நாள் ஆச்சு. அதாவது இன்னொரு 4 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 5ஆம் நம்பர் பி போல் வந்து 1 நாள் ஆச்சு. 5ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 3 நாள் ஆச்சு. 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல் வந்து 21 நாள் ஆச்சு. அதாவது மாதத்தில் 14 தாண்டி போயிட்டு இருக்குது. இன்னொரு 9 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 32 நாள் ஆச்சு நண்பா. அதாவது ஒரு மாதம் தாண்டி போயிட்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போலில் வந்து 14 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். அடுத்தது பார்த்தோம்னா 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் வந்து 8 நாள் ஆச்சு. ஒரு வாரம் தாண்டி போயிட்டு இருக்குது. 7ஆம் நம்பர் பி போல் வந்து 27 நாள் ஆச்சு. ஒரு 3 நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரும். 7ஆம் நம்பர் பி போல் வந்து 7ஆம் நம்பர் பார்த்தோம்னா சி போல் வந்து 13 நாள் ஆச்சு. இன்னொரு 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் ஏ போல் வந்து 13 நாள் ஆச்சு. அதாவது 2 நாள் ஆச்சுன்னா மாதத்தில் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போல் வந்து 13 நாள் ஆச்சு. 2 நாள் ஆச்சுன்னா மாதம் 14 ஆயிரும். 8ஆம் நம்பர் சி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் வந்து 4 நாள் ஆச்சு. 9ஆம் நம்பர் பார்த்தோம்னா பி போலில் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 9ஆம் நம்பர் சி போல் வந்து 6 நாள் ஆச்சு. இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் ஆயிரும். 0 பார்த்தோம்னா ஏ போலில் வந்து 2 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா பி போல் வந்து 4 நாள் ஆச்சு. 0 பார்த்தோம்னா சி போல் வந்து 2 நாள் ஆச்சு. இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தோம்னா ஏ போலில் 4ஆம் நம்பர், பி போலில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், சி போலில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர். இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் சார்ட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஏ போலில் பார்த்தோம்னா மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் வராமல் இருக்குது. 6ஆம் நம்பர், 1ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். 1ஆம் நம்பர், 8ஆம் நம்பர் தான் 3 நம்பர்லேருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது. பி போலில் பார்த்தோம்னா 1ஆம் நம்பர், 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம். சி போர்டில் பார்த்தோம்னா 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அடுத்து பார்த்தோம்னா 6ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் தான் 3 நம்பர்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. இப்போ ஒவ்வொரு டைம் பார்த்தோம்னா 1 இல்லை 2 நம்பர் பெண்டிங் சார்ட் படி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு டைம் 3 நம்பருமே பெண்டிங் சார்ட் படி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நேற்று பார்த்தோம்னா பெண்டிங் சார்ட் படி தான் கொடுத்துருப்பாங்க. மறுபடியும் பெண்டிங் சார்ட் படி வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு. அடுத்து பார்த்தோம்னா போர்டு முறை கெஸ்ஸிங்கில் ஏ போர்டில் பார்த்தோம்னா 5, 1, 9, பி போர்டில் பார்த்தோம்னா 3, 6, 2, சி போர்டில் பார்த்தோம்னா 2, 0, 6. அடுத்து பார்த்தோம்னா ஆல் போர்டில் பார்த்தோம்னா 8, 6, 3. அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். பாக்ஸ் நம்பரில் பார்த்தோம்னா 532, 160, 962, 962. அடுத்து பார்த்தோம்னா 566. அடுத்தது 132, 025. அடுத்து பார்த்தோம்னா 530, 136. அடுத்து பார்த்தோம்னா 166, 522. அடுத்து பார்த்தோம்னா அதாவது 930, 936. அடுத்து பார்த்தோம்னா 162, 635, 229, 031, 065. இதில் இருந்து வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அடுத்தது பார்த்தோம்னா ஏபி போர்டு நோட் பண்ணிக்கிறோம். ஏபி போர்டில் பார்த்தோம்னா அதாவது 53, 16, 92, 93, 56, 12, 13. அடுத்து பார்த்தோம்னா பிசியில் பார்த்தோம்னா 32, 60,
26 22 30 36 62. அடுத்து பார்த்தோம்னா ஏசி போர்டில் பார்த்தோம்னா என்ன நம்பர் வரலான்னு பார்த்தோம்னா 52 10 96 92 12 56. அடுத்து பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். சிங்கிள் போர்டு நம்பரில் பார்த்தோம்னா அதாவது மேக்ஸிமம் பார்த்தோம்னா சிங்கிள் போர்டு நம்பர் 1ஆம் நம்பர் மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்முடைய கணிப்புப்படி பார்த்தோம்னா இது பெண்டிங் சார்ட் முறை மெத்தேடு. அடுத்தது பார்த்தோம்னா போர்டு முறை கெஸிங். இது நம்முடைய கணிப்புப்படி நம்பர்கள். அடுத்து ஆல் போர்டு, பாக்ஸ் நம்பர், ஏபி போர்டு, பிசி போர்டு, ஏசி போர்டு, சிங்கிள் போர்டு நம்பர் கொடுத்துருக்குறோம். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா பெருக்கல் முறையில் எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தோம்னா 8 மணிக்குள்ளே வீடியோ போட்டுருவோம். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வின்னிங் அடிக்கலாம் நண்பா. நன்றி நண்பா. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. நன்றி நண்பா.